வணக்கம். நான் உங்க இவாஞ்சலின் கொன்சால்வஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்குள்ள ரொம்ப நாளாவே இந்த கேள்வி இருந்துச்சு. ஒரு 2024 ஆரம்பிச்சதுலருந்து இட் வாஸ் லைக் ரொம்ப பீக்ல இருந்த ஒரு கேள்வி. நான் அத பத்தி பேசலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ வேர் வி ஆர் அப் டூ இதுதான் என் கேள்வியா இருந்துச்சு. 2024ல பர்சனலி நானும் என் ஹஸ்பண்ட் கார்த்திக்கும் வேர் வி ஆர் அப் டூ அப்படிங்கிற ஒரு கேள்வியில நாங்க வந்து ஸ்டக் ஆயி நின்னுட்டோம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா, ஒவ்வொரு ஈவெண்ட் நானும் கார்த்திக்கும் போறப்போ, இப்போ ஒரு பர்த்டே ஃபங்ஷன் போறோம். அது பர்த்டே ஈவெண்ட் அப்டின்னா, அந்த பர்த்டே ஈவெண்ட் போறப்ப எங்களுக்குள்ள என்னவா இருக்கும் அப்டின்னா, இந்த பர்த்டே ஈவெண்ட்லேருந்து அடுத்த பர்த்டே ஈவெண்ட் எங்களுக்கு வரும். அப்படி இல்லையா, ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் போறப்போ, இதில நம்ம வந்துட்டு இங்க நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டா, இதுலேருந்து அடுத்த மேரேஜ் கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே சரி. அது எம்சி, டிஜே, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் யாரா வேணா இருக்கலாம். அங்க மெஜிஷியன், அங்க பெர்ஃபார்ம் பண்ற எல்லாருக்குமே அது குட்டி ஈவென்ட்ன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அங்கருந்தே அவங்களுக்கு என்ன அவங்கள பொறுத்தவரைக்கும் இது பர்த்டே பார்ட்டி, அது கான்சர்ட் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஒவ்வொரு ஈவென்ட்டுக்குமே அவங்க அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கான ஒவ்வொரு குட்டி சான்ஸ்லயும் தே வில் ப்ரூவ் தேர் செல்ஃப். என்னன்னா, ஓகே இந்த ஈவென்ட்லேருந்து அடுத்த ஈவென்ட் கன்வெர்ட் ஆகும். இங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ் போயிருவோம். இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் மாறிருவோம். அது ஒரு டான்ஸரா இருக்கலாம், அது ஒரு சிங்கரா இருக்கலாம், அது ஒரு பேண்டா இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஈவென்ட் போறப்போ அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற விஷயம் இதுவா தான் இருக்கும். கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். இதுலேருந்து நமக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்காதா? இதுலேருந்து அடுத்த வாய்ப்பு கிடைக்காதா? இதுலேருந்து நம்ம அங்க போயிற மாட்டோமா? அப்படின்னு ஒவ்வொரு குட்டி குட்டி இடத்துலயும் தே வில் ட்ரை டூ ப்ரூவ் தேர் செல்ஃப். எங்கள ப்ரூவ் பண்ணணும். இதுலேருந்து நமக்கு அது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒவ்வொரு இதுலயும். பட் இப்பத்த மீடியாஸ் என்ன பண்ணிர்றாங்க அப்படின்னா, திடீர்னு நான் ஒரு டான்ஸ் வீடியோ போட்டுட்டேன். இல்ல திடீர்னு என் வீட்ல சண்டை நடக்குது. அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அதில ஒரு மில்லியன் வியூஸ் போயிருச்சு. இல்ல எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. என் மாமியார் என்ன அடிச்சுட்டாங்க. இப்படி வந்து தம்ப்நெயில்ஸ் வச்சு திடீர்னு நான் வந்து என்னோட ஒரு வீடியோ ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, டக்குன்னு பர்ட்டிகுலர் மீடியாஸ் வந்து என்ன இன்டர்வியூக்கு கூப்பிட்டுர்றாங்க. ஒருத்தங்க கூப்பிடுவாங்க. அப்படியே சைமல்டேனியஸா இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு ஒருத்தங்க நாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரு வச்சே மத்தவங்க எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி இவங்க எல்லாருமே ஒருத்தங்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே காப்பி எல்லாருமே அவங்கள வந்து டக்குன்னு இப்படிங்கிறக்குள்ள திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஏதோ ஒரு சேனல்ல நின்னுட்டுருப்பாங்க. அப்படி இல்லையா, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டுருப்பாங்க. இதுவும் இல்லன்னா பிக் ஸ்க்ரீன்ல அவங்கள பார்க்கலாம். ஆனா, எத்தனையோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரக்லிங். எனக்கே நெறைய பேர் தெரியும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிராதா? இந்த ஒரு பிக் ஸ்க்ரீன்ல இந்த ஒரு ரோல்ல நம்ம வந்துர மாட்டோமா? அப்படிங்கிறது. எல்லாருமே ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் பண்ற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, எங்க ஸ்டோரிக்குள்ள வரணும். இப்போ கார்த்திக் வந்து ஐபிஎல் பண்ணிட்டுருக்காரு. ஐபிஎல் ஃபேன் பார்க் பண்ணிட்டுருக்கிற டைம்ல, ஒவ்வொரு வருஷம் கோயம்புத்தூர்ல ஃபேன் பார்க் பண்றப்ப எங்க மனசுக்குள்ள என்னவா இருக்குன்னா, அந்த ஃபேன் பார்க் வந்துட்டு இந்த இந்த பெரிய ஸ்க்ரீன்ல கிரவுண்டுல காமிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் தான். மிஞ்சி போனா 5 நிமிஷம் அந்த கிரவுண்ட்ல காமிப்பாங்க. அங்க கிரவுண்ட்ல யாராச்சும் ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் வருது அப்படின்னா, இங்க வந்து கத்துவாங்க. சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்துவாங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஆனா, அதுக்கு வந்துட்டு ஒரு 1 இயர் நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஐபிஎல். மத்தவங்களுக்கெல்லாம் ஐபிஎல் வந்துட்டு தல தோனி எப்போ வருவாங்க? இப்படியெல்லாம் இருக்கிறப்போ, எனக்கு ஐபிஎல் எப்படி இருக்குன்னா, கார்த்தி எப்போ வந்து ஸ்டேஜ் ஏறுவான்? ஐபிஎல் ஃபேன் பார்க் எப்போ அவன் ஹோஸ்ட் பண்ணான்? ஆப்வியஸ்லி அது என்ன பொறுத்தவரைக்கும் அதுதானே. ஸோ, அந்த 1 வருஷத்துக்கு நாங்க 2 பேருமே வெயிட் பண்ணுவோம். நாங்க தயார் எடுத்துப்போம். ஒரு ட்ரெஸ்லருந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு. அந்த ஸ்டேஜ் ஏறி அந்த மேட்ச் ஆரம்பிக்கும்போதுலருந்து இங்க வந்து கார்த்தி எங்கேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. இங்க ஒரு சர்டைன் பீப்பிள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே எங்கேஜ் பண்றது யாரு அப்டின்னா, அது நான் கார்த்திக்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணல. ஒரு எம்சி. அவங்க தான் பண்ணிட்டுருப்பாங்க. அது இங்க வந்து கார்த்திக் நெறைய இடத்துல நெறைய பேர் அது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, அத முடிச்சுட்டு நாங்க வரப்போ எங்களுக்குள்ள என்னவா இருக்குன்னா, அந்த 5 நிமிஷம் நம்ம பிளாஸ்ட் அந்த 5 நிமிஷம் தான் நாங்க எங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம். அந்த 5 நிமிஷத்துல எங்க எங்க மனசுல என்ன ஓடும்னா, இத வந்து யாராச்சும் ஒருத்தங்க அங்க பார்ப்பாங்க. இல்ல இங்க இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க. "ஐயோ! இது வந்து பயங்கரமா இருந்துச்சு" அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து நம்ம டைரக்ட்டா அங்க எங்கேயாச்சும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்மள டைரக்ட்டா கால் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு வருஷம் நாங்க அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கிறப்ப, அதான் நான் வந்து ஐபிஎல்ங்கிறது ஒரு இது. அது இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஜ் நிக்கிறப்போ, எங்க விஷயம் என்னவா இருக்குன்னா, நம்ம இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். பயங்கரமா பண்ணிட்டோம். அடுத்தது பாரு இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு நமக்கு வந்து அடுத்தது பயங்கரமா நடக்கும் அப்படின்னு. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்
ஒவ்வொரு வருஷமே அதே ஸ்டேஜில் தான் நடக்குமே தவிர, அதுலேருந்து வேற ஒரு ஸ்டேஜுக்கு தாவி குதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்காது. ஆனா எல்லா டைமும் போகும்போது எங்களுக்குள்ளேயே நாங்க சொல்லிப்போம். அடுத்த வருஷம் நமக்கு நல்லது. இந்த வருஷம் நம்ம சூப்பரா பண்ணிட்டோம். இதுலேருந்து கண்டிப்பா அவங்க போய் சொல்லுவாங்க. அதுலேருந்து நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மித். அது ஒரு மித். அன்னைக்கு நம்மள யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். நோபடி இஸ் கோனா சஜெஸ்ட் அஸ். யாருக்குமே இது தேவையில்ல. ஆனா, அதே ஐபிஎல் இந்த வருஷம் ஜியோ சினிமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸை நான் வந்து எந்த அளவுக்கு எந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, தே ஆர் ஈக்குவல் டு காட். ஏன் நான் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம். நான் ஒரு கடை வச்சுருக்கேன். அந்த பொட்டிக் ஓப்பன் பண்ணி அது ஓடலை அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு யார்கிட்ட போவேன் அப்படின்னா, கடவுள்கிட்ட போவேன். நான் இப்படி ஒரு ஓப்பன் பண்ணேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க காட் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அந்த கடை ஓடலைன்னா யார்கிட்ட போவோம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போவோம். என் கடை இப்படி ஓடலை. நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்கள் வாலில் போஸ்ட் பண்ணால் என் கடை ஓடும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் யாராக இருக்காங்க அப்படின்னா, ஒரு லைஃப் சேஞ்சர். இன்னொருத்தங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னா, இந்த ஜெனரேஷனில் அவங்க நினச்சாதான் முடியும். ஸோ வேர் யூ ஆர் அப்படின்னு நான் பார்த்தவங்க அப்படி நிறைய பேர் எனக்கு தெரியும். நிறைய பேர் என் கூடயே நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட நிறைய ஈவெண்ட்ஸுக்கு நான் ப்ரமோஷனுக்கு கேட்ட நிறைய பேர் வந்துட்டு ஆக்சுவலி ஒன் குட் இன்ஃப்ளூயன்சர். ஒய் ஐ மென்ஷன் குட் இன்ஃப்ளூயன்சர்? பிகாஸ் ஜியோ சினிமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருன்னு தெரியாதவங்கள கொண்டு போய் உட்கார வச்சு கிரிக்கெட் மேட்ச் கமெண்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு. இட்ஸ் எ ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர். இஃப் ஐ எம் நாட் ராங், நான் வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுறது தப்பான்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போது அந்த ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர் யாருன்னா, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சு அதை வந்து எம்சி மாதிரி கேஸ்ட் பண்ணுறவங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் அந்த ஜேர்னலில் இருக்காங்க. அவங்களெல்லாம் சர்ச் பண்ணி ஒன்றும் வேண்டாம். ஐபிஎல் ஃபேன் பார்க் யார் யார் பண்ணியிருக்கானா அவங்கள சூஸ் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து ஒரு நாள் கமெண்ட்ரி சொல்ல வச்சுருந்தாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல். அவங்க லைஃப் அது மாறி இருக்கு. பட் ஜியோ சினிமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி சுற்றுற இன்ஃப்ளூயன்சரே இல்லாத சிலரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்கே வாங்க உட்காருங்க, இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ரி சொல்கிறீங்க அப்படின்னு. ஒரு நாளில் யாருமே ஆர்ஜே பாலாஜி அண்ணா ஆயிட முடியாது. இப்போ எனக்கு கிரிக்கெட்டே தெரியலனா கூட எனக்கு கிரிக்கெட் பார்க்கணுங்கிற ஆசை வந்தது இவரோட கமெண்ட்ரி செக்ஷன் பார்த்ததுக்கப்புறமா. ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஒரு மூவியோ ஒரு கிரிக்கெட்டோ பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்த விஷயம் யார் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி. அப்படியெல்லாம் ஒருத்தங்க இருக்கிறப்போ வை யூ டூ திஸ் டு திஸ் சொசைட்டி? ஏன் இது பண்ணுறீங்க? எங்களுக்கெல்லாம் எப்படி உள்ளே போகணுன்னு, யாரை மீட் பண்ணணும், எங்கே போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும், எப்படி உள்ளே போகணுன்னே ஒரு க்ளூ இல்லாதப்போ, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்களே கால் பண்ணி நாளைக்கு கமெண்ட்ரி செக்ஷனுக்கு நீங்கள் வந்து உட்காருங்க அப்படிங்கிறீங்க. அதில் அவர் வேறு எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் அப்படின்னா, இந்த மேட்ச்சில் நீங்கள் என் கூட கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி, நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ல, ஐயா ஜாலியாக இருக்கிறதுக்கு நான் என்ன ஃபிகரா அப்படின்லாம். லைவ் இத்தனை பேர் பார்த்துட்டு ஐம் நாட் சேயிங் தட் இட்ஸ் ராங் அப்படின்னலாம் சொல்ல, ஒவ்வொருத்தரோட ஸ்லாங் அது. பட் ஒரு லைவில் எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு கமெண்ட்ரி செக்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியல. இதுவே அந்த ஐபிஎல் ஃபேன் பார்க் பண்ணுற குட்டி குட்டி கமெண்ட்ரி செக்ஷன் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் கேஸ்டோ இல்லை வேண்டாம் எம்சி பண்ணுற எத்தனையோ பேர் இருக்காங்க இதுக்குள்ளே வரக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவங்களோட லைஃப் ஆர் அவங்க ப்ரொஃபைல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. வை யூ ஆர் நாட் டூயிங் தட்? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷனில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது, இதோ இங்கே நாங்கள் பின்னாடியெல்லாம் மாட்டி வச்சுருப்போம். எங்கள் ப்ரொஃபைல் அப்படின்னா இவங்க கூட ஒர்க் பண்ணோம், இந்த மூவி பண்ணோம், இந்த மூவி ப்ரமோஷன் பண்ணோம், இந்த இடத்துல இது பண்ணோம், இந்த கான்சர்ட் பண்ணோம். இது ப்ரொஃபைல் இல்லை. எனக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுதான் என் ப்ரொஃபைல். ஹவு கம்? நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறோன்னா நம்ம ரெஸ்யூம் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் கேப்பபிளாங்கிறது தான் செக் பண்ணுமே தவிர என் இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணுங்கிறது செக் பண்ணது ஒரு கம்பெனியோட வேலையான்னு எனக்கு தெரியும். பட் ஹியர்
இன் திஸ் ஜெனரேஷன் நீ யாரா வேணா இரு, ஆனால் உனக்கு எப்படியாச்சும் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீ தான் செலிப்ரிட்டி. காலேஜஸில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு காலேஜில் ஒருத்தரை கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்கூல்லேயே அப்துல் கலாம் சார் எல்லாம் கெஸ்ட்டாக கூப்பிட்ட டைம் இருக்குது. இவர் வந்தால் இவர் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுவார், இந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் கெஸ்ட்டுன்னே தெரியல. அவன் என்னடா பண்ணியிருக்கான், படிச்சிருக்கானா இல்லை, டிகிரி ஹோல்டரா இல்லை, என்ன பண்ணுவான், ரீல்ஸில் டான்ஸ் ஆடுவான். அவன் எப்படி ஒரு காலேஜில் கெஸ்ட்டு, அவன் எப்படி ஒரு காலேஜில் கெஸ்ட்டாக வரலாம்? ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் வந்து என்ன இன்புட் கொடுக்குறீங்க? ஒரு காலேஜில் ஒரு படிக்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீ படிக்காமல் போ, இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறணும் அப்படின்னா நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகு, அதே காலேஜில் நீ வந்து கெஸ்ட்டாக வரலான்னு சொல்லி கொடுக்குற. அப்புறம் ஏன் அந்த குழந்தைய நீ படிங்கிற? இதில் அல்டிமேட் ஒரு கேட்டகரி நான் சொல்கிறேன். ஒருத்தங்க கிட்ட யாரும் நான் சொல்ல விரும்பலை, ப்ரமோஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட் ப்ரமோஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை எனக்கு இப்போ மெகந்தி எல்லாம் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ப்ரமோஷன் எனக்கு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முடிஞ்சு அந்த அம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எகைன் அந்த மெகந்தி ஆர்டிஸ்ட் கால் பண்ணி, எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் அன்னைக்கு ஒரு ப்ரமோஷன் கேட்டீங்கல்ல, அது இன்றைக்கி நான் பண்ணித்தரேன், என் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து மெகந்தி போடுவேன். ஸோ இந்த பொண்ணு ஸ்டார்டிங் தானே, ஸோ இவங்கெல்லாம் எடுத்து போட்டால் நமக்கு அது யூஸ் ஆகுங்கிறனால இங்கேருந்து மெகந்தி எடுத்து ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக, அதுவும் ஒரு ஆர்ட் இல்லை, முதுகு வலிக்க உட்காந்து போடணும். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, அந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ எனக்கு ஒரு 2000 ருபீஸ் நீங்கள் கொடுங்க, மெகந்தியும் போட்டு விட்டு. இப்போ ஒரு 2000 ருபீஸ், நான் பொதுவாக வந்து 45,000 சார்ஜ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இவங்களுக்கெல்லாம் போட்டதில் அது கழிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2000 தான் பெண்டிங், அந்த 2000 எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து ப்ரமோட் பண்ணி விட்றேன் அப்படி. மெகதியும் போட்டு 2000 ருபீஸும் கொடுத்து அந்த பொண்ணு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருக்கு. அது ஒரு குட்டி பொண்ணு. எல்லாருமே அடுத்தது என்ன கேட்பீங்க அப்படின்னா, இதுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னு கேட்பீங்க. பட் த திங் இஸ், அது ரொம்ப குட்டி பொண்ணு, அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ பார்ட் டைம் ஜாபாக அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஷீ இஸ் டூயிங் திஸ். பட் வாட் யூ ஹவ் டன் டு ஹர்? மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் சேனல்ஸ் எல்லாம் ப்ரமோட் ஆகணுங்கிறக்காக யாரும் ஒருத்தங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன வேணால் பண்ணலாங்கிறது இட்ஸ் நாட் ஹெல்த்தி. அப்படி இருக்கிறனால ஒரு மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் யாருமே, உண்மையாக ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாருமே வெளியே வர முடியாமல் ஒரு இடத்துல ஸ்டக் டவுனாக நிற்கிறாங்க. ப்ரொஃபைலே இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்மலாம் ஒரு மூவி ப்ரமோஷன் ஒரு ஸ்டேஜுக்காக யார் யார் தெரியுமா, அதில் வந்து ஒர்க் பண்ணுற டைரக்டர்லேருந்து ஆர்டிஸ்ட் வரைக்கும் மெசேஜ் பார்க்குறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். ஏன் ஐயோ இது என்னோட ப்ரொஃபைல், நாங்கள் இந்த மூவி பண்ணியிருக்கோம், அந்த மூவி ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு அந்த மூவி ப்ரமோஷனில் ரெட் கார்பெட் கூட எங்களால் டச் பண்ண முடியாது. ஆனால் திடீர்னு இந்தியன் 2 லான்ச் பார்த்தப்போ எனக்கெல்லாம் ஒரு மாதிரி மனசே பாரமாயிருச்சு. ஸோ இந்த ஜெனரேஷனில் வந்து நான் வந்து என்னோடய ஆர்ட்டை வெளியே கொண்டு வரணும், இல்லை என் டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நான் நெப்போ கிட்டாக இருக்கணும், இல்லை செலிப்ரிட்டி கிட்டாக இருக்கணும். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லையோ? ஓகே, செலிப்ரிட்டி கிட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு செலிப்ரிட்டி கிட்டாக இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அங்கே என்னை இறக்கி இந்த பொண்ணு டிஜே பண்ணும், நடுவில் ஒரு ஸ்லாட்டு கொடுங்க அப்படின்ட்டு பெரிய டைரக்டர் முன்னாடி எனக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்கும். அது YMCAல கூட எனக்கு கிடைக்கலாம். தோ I am from a middle class family where my dad can't afford me anything அப்படிங்கிற இடத்துல வர ஒருத்தங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் கூட போக முடியாது. நாங்கள்லாம் லேர்ன் பண்ணுறப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபங்க்ஷனில் தான் லேர்ன் பண்ணுங்க, அதுதான் க்ரௌட் ஹேண்ட்லிங் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ செலிப்ரிட்டி கிட்ஸ் எல்லாம் ஆடியோ லான்ச்சில் தான் கற்றுக்குறாங்க. ஆனால் ப்ரொஃபைல் இருக்கிறவன பக்கத்தில் கூட விட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கூட கேட்க மாட்டேங்க, யாரை பார்க்கணும். சிலர்கிட்டலாம் கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று மேட்ரு என்ன அப்படின்னா, கொலாப். நீங்கள் பெரிய பெரிய பிராண்டாக இருக்கலாம், பெரிய பெரிய இடத்துல இருக்கலாம், பெரிய பெரிய வெட்டிங் ஒரு பெரிய பெரிய லான்ச்சஸ் அப்படிங்கிறவங்க டக்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கம்பெனி, இவங்க இவ்வளோ பெரிய ஆள், ஸோ இவங்களுக்கு நீங்கள் கொலாபுக்கு பண்ணி கொடுங்க. இட்ஸ் ஏ ஆர்ட்.
One day, one particular day in Super Singer stage, RJ Balaji and has told this lines அப்படின்னு வேணால் சொல்லலாம். என் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ திடீர்னு சொல்லுவாங்க, ஆர்ஜே பாலாஜி வந்துட்டாரு, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு. நான் பேச மாட்டேன், ஏன்னா அதுதான் என்னோடய வாழ்வாதாரம். நான் ஏன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே ஒரு 2 ஜோக் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், எந்த ஆர்ட்டுமே இலவசம் கிடையாது. பரவாயில்ல, ஒரு 2 மணி நேரம் வந்து பேசிட்டு போங்களேன் அப்படின்னா அதுதான் எங்களோட பொழப்பு. ஸோ எங்களோட வேலை, நாங்கள் வாழ்வாதாரமாக பண்ணுறதே வந்து எங்களோட டேலண்ட்டு தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் எல்லா கலைஞர்களுமே அவங்க செய்கிற வேலைக்கு அந்த ஊதியம் கொடுத்தாதான் அது அவங்களுக்கான வாழ்க்கையே. பட் இப்போ அவர் சொல்கிறனால அது எல்லாருமே எடுத்து ஸ்டோரி போடுறாங்க, பிகாஸ் தட் இஸ் ஆர்ஜே பாலாஜி. பட் மற்ற ஒரு குட்டி குட்டி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. தே ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டோரி டு சே. பிக்சை கேட்குறத விட மோசமாக போய் நிற்கணும் ஒரு இடத்துல. இல்லை, நான் இத்தனை விஷயம் பண்ணித்தரேன், அதனால எனக்கு அந்த ஸ்டேஜ் கொடுங்க. அந்த 5 நிமிஷம் தான் நான் என்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஈவெண்ட் எனக்கு வருங்கிறது மித்து. பட் ஸ்டில் ஐம் ஸ்ட்ரகிளிங். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும், இப்போவும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ப்ரொஃபைலுங்கிறது இன்ஸ்டாகிராம். நீ இங்கெல்லாம் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது டான்ஸ் ஆடு, ஹஸ்பண்ட் கூட விளாக் பண்ணு, வீட்டில் கிரிஞ்சு அப்படின்னு வீட்டில் வந்துட்டு ப்ராங்குன்னு சொல்லி நிறைய பண்ணு, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறதெல்லாம் வீடியோ எடுத்து காமி, வீட்டில் சண்டையை காமி. தென் யூ ஆர் எ இன்ஃப்ளூயன்சர் ஆர் யூ ஆர் எ யூடியூபர். நான் எல்லாரையும் சொல்லலை, ஐ நோ வெரி குட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு நாலேஜ் ஷேர் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஆஃபர்ஸ் இருக்குது, இங்கே இந்த ஃபுட்டு கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல இந்த ஃபுட் கரெக்டாக இருக்காது, போகாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஐ நோ. அட் த சேம் டைம் ஐ நோ சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு என் பெர்மிஷனே இல்லாமல் திடீர்னு வந்து நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நிற்கிற எத்தனையோ இன்ஃப்ளூயன்சரை எனக்கு தெரியும். கேட்டால் கண்டென்ட் அந்த இடத்துல தட்ஸ் மை ப்ரைவேட் ஸ்பேஸ். அங்கே நான் என்ன வேணால் பேசியிருக்கலாம். டக்குன்னு வீடியோ ரெக்கார்டு இப்படியே ரெக்கார்டு எடுத்துகிட்டு தான் வர்றது, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பயமாக இருக்குது, ரோட்டில் நடந்து போனால் டக்குன்னு மைக்கு நீட்டிடுறாங்க. என்ன நினைக்கிறீங்க, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஸ்டின்ஸ் வந்து நாலேஜபிளாக ஐ நோ ஒன் பேஜ், அவங்களாம் உட்காந்து ப்ரிப்பேர் ஆகி கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணி கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குது. ஆனால் வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, ஐ லவ் யூ சொல்லுங்கிறது இட்ஸ் நாட் அவேர்னஸ். பட் பீப்புள் லவ் தட். பட் வை? ஓகே, த திங் இஸ், இதை யாராச்சும் ஒரு மீடியா பார்க்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வர குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு குட்டி வாய்ப்பு கொடுங்க. அப்படி வரவங்கிட்ட ஒரு ஃபயர் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் பார்த்துடுங்க, இல்லைன்னா அப்படியெல்லாம் நான் வந்தோன்னு எடுங்க அப்படின்னும் இல்லை, பட் ப்ரொஃபைல் பார்த்துடுங்க. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அப்போ தெரியும் அவன் எவ்வளோ கேப்பபிள். சிலரே வெளியே வர முடியாமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். என்னோட ஒன் ஆஃப் ஃப்ரெண்டெல்லாம் அப்போவே ஒரு ஆர்டிஸ்ட். நான்லாம் சொல்லுவேன், இன்ஸ்டாகிராம் இல்லாத ஜெனரேஷனில் செலிப்ரிட்டி ஆனவன் தான் உண்மையான செலிப்ரிட்டி. இன்ஸ்டாகிராமுக்கும் முன்னாடி ஒரு மியூசிக்கலுக்கு முன்னாடி யார் அவன் டேலண்ட் கொண்டு வானோ அதுவும் உண்மையான செலிப்ரிட்டி. இப்போல்லாம் அது பண்ண முடியல. இப்போல்லாம் உண்மையாலுமே ஆர்டிஸ்ட் எங்கன்னு தேட வேண்டியதாக இருக்குது. இதில் இது ஆர்டிஸ்ட்டு யார் என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் டூயிங் அன் இன்ஃப்ளூயன்சர், ஐம் ஹாப்பி, டூ தட். வேற ஒரு விஷயம் பண்ணாதீங்க. மீடியா அதே மாதிரி எல்லாமே இன்டர்வியூ பண்ணணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. எத்தனையோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ எடுங்க, அவங்க வாழ்க்கையே மாறும். அது பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.